வணக்க மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இதன் மூலமாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்டு பலவிதமான நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். இதே நீங்கள் பீட்ரூட்டை மட்டுமே உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 முறை சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம். பீட்ரூட்டை நீங்கள் மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலத்தில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதாவது குளிர்காலம் அப்படின்னா குறிப்பாக இந்த டிசம்பரில் ஆரம்பித்து ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் நமக்கு குளிர்காலம் இருக்கும். இந்த மாதிரி டைமில் நீங்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்கக்கூடிய பீட்ரூட் ஜூஸும் உங்களுடைய ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செஞ்சிடும். அதே போல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளையும் உங்களுக்கு வெளியேற்றிடும். இன்னும் என்னென்ன மருத்துவ நன்மைகளை பீட்ரூட் ஜூஸ் உங்களுக்கு அளிக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அல்சர் குணமாகுவதற்கு நம்ம பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளலாம். காரமான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருப்பவர்களுக்கோ அல்சர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். அதாவது காலை உணவை தவறாமல் சாப்பிடணும். அப்படி தவற விடுபவர்களுக்கெல்லாம், காலை உணவை ஸ்கிப் பண்ணுறவங்க, சாப்பிடாம போகிறவங்களுக்கெல்லாம் அல்சர் ஏற்படும். அப்படி அல்சரால் அவதிப்படுபவர்கள் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிடலாம். நீங்கள் தினமும் கூட பீட்ரூட் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. வாரத்தில் 3 நாட்கள் பீட்ரூட்டை உங்களுடைய உணவுகளை சமைத்து சாப்பிடலாம். இல்லைனா வாரத்தில் ஒரு தடவையாவது பீட்ரூட் ஜூஸை அது கூட தேன் சேர்த்து கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா அல்சர் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக குணமாகும். விரைவில் குணமாகிறதுக்கு தான் இந்த வழிமுறையை நீங்கள் பின்பற்றணும். அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியும்னா அந்த முறைகளை பின்பற்றும் போது நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் இனிமேல் சாப்பிடாமல் இருக்கவே கூடாது. காலை உணவுகளை ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிடணும். அதே போல் காரசாரமான உணவுகளை சாப்பிட்றத கொஞ்ச நாள் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அல்சர் உங்களுக்கு கியூர் ஆகிடும். நீங்கள் காரசாரமான உணவுகளை சாப்பிடுவதை குறைத்து கொண்டாலும் நலமோடு இருக்கலாம். உங்களுடைய உடலை நச்சு நீக்கம் செய்வதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். டீடாக்ஸ் செய்யும் உங்களுடைய உடலை. சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்துவதற்கும் பீட்ரூட் ஜூஸ் மிக சிறந்த தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள், அதாவது வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உடல் உறுப்புகள் அத்தனையுமே சுத்தப்படுத்தப்பட்டு அதில் இருக்கக்கூடிய கிருமிகள்லாம் வெளியேற்றப்படும். கிருமிகள் வெளியேற்றப்பட்டு விட்டுச்சு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். புது விதமாக எந்த மாதிரியான சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களையும் வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று நோய்கள்லாம் வராமல் தடுத்து நம்ம நலமோடு வாழலாம். ஸோ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ரத்த சிகப்பு அணுக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் மிக சரியான அளவில் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B1 அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை சரியான அளவில் நம்மளுடைய ரத்தத்தில் வைக்கும். ரத்த ஓட்டத்தை நமக்கு போதுமான அளவுக்கு கரெக்டாக அதிகரிக்க செய்யும். பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கும் போது அதுக்கான டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், சுவையும் கூடும். பச்சையாக பீட்ரூட்டை சின்ன சின்ன பீஸ் மாதிரி நறுக்கி அதை எலுமிச்சை ஜூஸில் தொட்டும் நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிடும் போது ரத்த சிகப்பு அணுக்கள் நம்மளுடைய ரத்தத்தில் மிக சரியான அளவில் இருக்கும். இதனால் ஹீமோகுளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்த புரதம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அது நம்மளுடைய ரத்தத்தில் கரெக்டான அளவில் இருக்கிறதால அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனைகள் நமக்கு இருக்காது. இப்போ ஹீமோகுளோபின் என்ன பண்ண முடியும்னா நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு அத்தனை எல்லா பாகங்களுக்குமே ஆக்சிஜனை ரத்தத்தின் மூலமாக கடத்தி செல்வதால் சுறுசுறுப்பான நம்மளுடைய உடல் இருக்கும், சோர்வாக இருக்காது. ஸோ ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கிறதால அந்த அனீமியா, அந்த ரத்த சோகை பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கும். ரத்தம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. தீக்காயம் சரியாகுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் நம்ம முதலுதவி மாதிரி பயன்படுத்தலாம். சருமத்தில் தீக்காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண், கொப்புளங்கள் எல்லாமே உண்டாயிடும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் நமக்கு உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீக்காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கு, காயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு நம்ம தீக்காயப்பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸை தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம்பட்ட இடத்துல கொப்புளங்கள், குறிப்பாக நோய் தொற்று கிருமிகள், இன்ஃபெக்ஷன்ஸ் எதுவும் ஏற்படாமல் பாதுகாக்கும். உடனே நம்ம மருத்துவமனைக்கு போய் சிகிச்சைகளை மேற்கொண்டுடலாம். ஸோ அது வரைக்குமே நமக்கு எந்த விதமான கொப்புளங்களும் எரிச்சல்களும் உருவாகாமல் நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுத்தலாம். பீட்ரூட் ஜூஸ் நாள்பட்ட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை நமக்கு கொடுக்கும். ஸோ ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்ஸை பீட்ரூட் ஜூஸ் நமக்கு அளிக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய பலவிதமான நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். பீட்ரூட் ஜூஸில் பீட்டாலைன் என்னும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவில் நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை பீட்ரூட் ஜூஸ் நமக்கு தீர்ப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ச்சியை போக்குவதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். மூட்டு வலி, முடக்குவாதம், குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இதய நோய், புற்றுநோய், இது எல்லாத்தையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை, அதாவது அந்த நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கிறதுக்கு, அலர்ச்சி
எதிர்ப்பு தன்மை கிடைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இன்றளவும் பல பேருக்கு வந்து செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து ஏற்படும். அதுக்கு அவங்க நீரில் கரையக்கூடிய நார் சத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அது வந்து பீட்ரூட்ல மிக அதிக அளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை இது அதிகரிக்க செய்யும். உங்களுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை பீட்ரூட் ஜூஸ் அதிகரிக்க செய்யும். மெட்டபாலிசத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ண முடியும்னா பெருங்குடல் வந்து நீரை அதிகமாக உறிஞ்சாம பார்த்து கொண்டு பெருங்குடலை சுத்தமாக வைத்திருக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கிறதால குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் ஊக்குவிக்கப்பட்டு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீங்கள் நன்றாக இருக்கலாம். ஜீரண சக்தி எல்லாம் உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பீட்ரூட் ஜூஸில் இந்த அளவுக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் இருக்கிறது உண்மைதான். அதனால நீங்கள் பீட்ரூட் ஜூஸை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு சாப்பிட வேண்டியது அவசியம். பீட்ரூட் அதிகமாக சாப்பிடும்போது மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகள் உண்டாகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகளில் கால்சியம் சத்து வந்து உறிஞ்ச முடியாமல் சிரமப்படும். இதனால் சிறுநீரக கற்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட்டில் நைட்ரேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால இதை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ரூஸ் மோஷன் உங்களுக்கு ஆகிடும். வயிற்றுப்போக்கு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. எனவே பீட்ரூட்டையும் பீட்ரூட் ஜூஸையும் அளவோடு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.